ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எழுந்தோடனே எனக்கு கிளாஸ் தான் நான் போயிட்டுருக்கு. என்ன கிளாஸ் அப்படின்னா, ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக ஒரு கிளாஸ் வந்து இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் 2023ல 700 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு பானிபூரி கடைக்கு போனீங்கன்னா முன்னாடிலாம் வந்து 5 ரூபா 10 ரூபா சில்லறை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிபே பண்ணிட்டு போங்க. ஒரு நைஸ் எக்ஸ்பிளனேஷன் ஒர்க். இதுவே எனக்கு அப் டு 1 o'clock வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதை முடிக்கிற வரைக்கும் மைலு இங்க வா. தயவு செய்து அங்கே உள்ளே போவாதீங்க. அம்மா கிட்ட ஒன்னால திட்டுவாங்க, என்னால் முடியல. மைலு அட்டகாசத்தில் நம்பர் 1 மைலு ஒன்று தான். வளர்ந்துட்டான் கொஞ்சம். ஐ மீன் ஸோ நோட்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் போயிட்டுருக்கு. கூட வந்துட்டு தோசை அம்மா சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அது வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் என் ரூம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என் ரூமை குட்டி டூர் காட்டுறேன். ஏன் சாப்பாடு வந்துருச்சு. மொறு 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 நெய் தோசை. உனக்கும் சாப்பாடு போய் சாப்பிடு போ. ஏய் மறக்குது. கிளாஸ் முடியறதுக்கே 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து வெளியும் போட முடியாது, வீட்டில் இருந்து மட்டும்தான் போட முடியும். அந்த மாதிரி ட்ரெஸ் ஆனால் நல்லாயிருக்கும், குட் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் என்கிட்ட இருக்கிறத வீட்டுக்கு அப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ். இது வந்துட்டு ஒரு அந்த காலத்து வின்டேஜ் ட்ரெஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேன். செகண்ட், இது வந்து அந்த காலத்து ஒரு வின்டேஜ் ட்ரெஸ். இது நான் இந்த வெளியே நான் போட்டு போனேன்னா எல்லாரும் பார்த்து என்னை ஒரு மார்க்கமாக பார்ப்பாங்க. இது வந்து ஹைடி கார்ட்டூன் இருக்குல்ல, அந்த ஹைடி கார்ட்டூனில் வந்துட்டு அந்த கேரக்டர் போடுற ட்ரெஸ் இது. இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுறா சிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வெளியே எங்கேயுமே நான் போட்டு போக மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஸோ மொதல் வந்துட்டு 3 மணி ஆகிடுச்சு, அதனால் போய் குளிச்சுட்டு நான் இன்னும் மதியம் லஞ்சே சாப்பிடல. இன்னொரு சேடான விஷயம் என்னென்னா, என் வீட்டில் இருக்கீங்க எல்லோரும் வந்து மூவிக்கு போயிட்டாங்க, அமரன் மூவிக்கு. இப்போ இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா, நானும் இந்த ஸ்டூபிட் மைலு எங்கே போயிட்டான், இவனும் தான் இருக்கும். அமீரும் கூட தான் போயிட்டு வரான். என்னென்ன அட்டகாசம் பண்ணுறோன்னு தெரில. ஸோ லன்ச் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சாதம், முருங்கைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், ரசம், மாங்காய் படை, அதுனா கரசல். ஓகே, சாப்பிட்லாம். இப்போ மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேறு எந்த வேலையும் இல்லை. மைலு தயவுசெய்து வந்துரு. ஸ்வீட்ஸில் தண்ணி ஊற்றி வச்சு எறும்பேறாதுன்னு வச்சுருக்காங்களே, அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ஸோ எந்த வேலையும் இல்லை. சாப்பிட்டு சும்மா மூவி பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன். இல்லாட்டி ஏதாவது ஃபேஸ் பேக்கு அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் திருப்பி நான் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போகிறதுக்காக. அதுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ தனியாக அடுக்கி வச்சிட்டேன். அது பாக்ஸ், அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை அடுக்கணும். என் பெட்டி பழைய காலத்து பெட்டி ஆயிடுச்சு. ஸ்டூபிட். இப்போ குளிக்க போனதுனால நான் வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டேன். மயிலும் குக்கியும் கொஞ்சம் நேரம் விளாட விடலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன். யாரும் இல்லை, அந்த டோர் லாக் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், போய் சாப்பிட்டு வரேன். நான் ஒரு ஒஸ்ட்டு விலாகர்ன்றது இதில் தெரியுதா, வாயை திறந்து டிவி பார்த்துட்டு இருந்துட்டேன். அண்ட் தட்ஸ் ஆல். இப்போ போய் நான் ரூமில் படுத்து தூங்க போகிறேன். ஒரு சிட்டி லைஃப்லேயும் இந்த வில்லேஜ் லைஃப்லேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா,
அங்கே என்னால் நட்சத்திரத்தை நினச்சா கூட பார்க்க முடியாது, அந்த மாடி கூட இருக்காது. இங்கே நான் வெளியே வந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க பாருங்களேன். அதுவும் இல்லாமல் இங்கே நான் நிறையா மின்மினி பூச்சி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த காட்டுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ணி நிறையா மின்மினி பூச்சி இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ டைம் வந்து 10:30. 10:30க்கு இங்கே பாருங்கள் மொத்த ஊரும் அடங்கிருச்சு, எல்லா வீடும் லைட் ஆஃப். ஆனால் நான் 10:30க்கு தான் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புவேன். அங்கே ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 9 o'clock லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மயிலு வந்துட்டு பாத்ரூம் உள்ளே போய் வச்சுட்டான் அப்படின்காக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. தாங்குமா. அதுக்கப்புறமேட்டு என் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்துட்டு அந்த பெட்ஷீட்டை வந்து சரி பண்ணுறதே ஒரு டாஸ்க்கான விஷயம்தான். ஏன்னா எனக்கு அது ஒரு பிடிக்காத வேலை, என் ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு வேலை. எங்கள் அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணு, குப்பையிலே படுத்துட்டு எவ்வளோ நாள் குப்பை மாதிரி இருக்க போறியா அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். வேறு இதுவே ஹாஸ்டலில் இருந்தால் நான் சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டேன். வாரத்துக்கு ஒரு டைம் தான், அது கூட கிடையாது, மாதத்துக்கு ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவேன். பட் தட்ஸ் பேட் ஹேபிட், என்ன மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். மயிலு இந்தா உனக்கு ரோஜா பூ தரேன். முடிந்த ரோஜா என்ன மயிலு முடிந்த இந்த உனக்காக இதுதான் எங்கள் தோட்டம். வா தோட்டம் டூர் காட்டலாம். வா மயிலு. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதில் பயங்கரமான வாசனை வரும். இதுக்கு பாம்பே அடிமையாயிரும் வந்து இருக்கும். செம வாசனையாக இருக்குது இந்த இடமே. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏரியாவே பிடிக்காது, கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த ஏரியா. அவ்வளோதான், எங்கள் வீட்டை சுற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு. ஸ்டூபிட் மயிலு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஐடியா, பேரலில் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கிறது. என்னத்தை சாப்பிட்ற? சேலத்துலேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த சரவணா பேக்கரியில் இருக்க மேங்கோ ஹனி கேக். அது சாப்பிட்றதுக்காகவே தான் நான் சேலத்துக்கு வந்தேன் எங்கள் அப்பாவோடையும் எங்கள் அம்மாவோடையும். ஐயோ என்னென்ன வண்ணமான ஐட்டங்கள். எனக்கு கேக்குனா ஒரு ஃபேவரட்டான விஷயம். கேக் பர்த்டே அப்போ தானே எல்லோரும் கேக் வாங்கி வெட்டுவாங்க, ஆனால் நான் சும்மா டைமே கேக் வந்து வாங்கி வெட்டுவேன். இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தோம். சரவணா பேக்கரிக்கு வந்திருக்கோம். பூண்டு தோசை, குதிரைவாலி சீரக தோசை, குதிரைவாலி வெந்தய தோசை, மாப்பிள்ளை சம்பா தோசை, செட்டிநாடு கறி, செட்டிநாடு காரக்கறி மசால் ரோஸ்ட், வாழைப்பூ வடை, அவியல், வெஜ் ஊத்தாப்பம், காளான் ஆம்லேட், ராகி முருங்கை கீரை கிச்சடி, கோதுமை புட்டு, வெஜ் போண்டா, கீரை வடை. வந்து இது திங்கள் கிழமை தான். குதிரைவாலி. ஓ, அது இங்கிலீஷ்லயே இருக்காது, பின்னாடியே திருப்பி படிச்சிருக்கோம். இது வந்து இன்னைக்கான ஸ்பெஷல், மண்டே ஸ்பெஷல், திங்கக்கிழமை மாலை ஸ்பெஷல், சாம்பாரத்தோட ஸ்பெஷல் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ நான் வந்து வண்ணவல் பொட்டிக்லேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதையும் உங்ககிட்ட காட்டலான் இருக்கேன். இது என்னென்னா அப்பாவோட சாரீ பொட்டிக் இருக்குல்ல, ஸோ வண்ணவலில் வந்துட்டு நிறைய சாரீஸ் வந்து லாஸ்ட் டைமே லான்ச் பண்ணியிருந்தோம். அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனிச்சு. அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயந்தான். தீபாவளிக்கு அப்புறம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட் வந்து நாங்கள் போட போகிறோம். இதுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வந்த செட்டில் ஸோ நான் வந்து வாங்கிக்கிட்டதுக்கு, அதாவது நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு சம்பளம் கிடையாது, நீ வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதில் என்னென்னா
ஃபஸ்ட்டு இந்த saree தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட்டு இன்னொரு திங், எல்லாத்துக்குமே சேல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க கலர் ஷேடில் எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிட்டது தான். ஸோ அப்படி தான் இந்த saree எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப பிடிச்ச saree எல்லாம் போயிடுச்சு. அதுவும் ஒரு பேடான விஷயம் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree எல்லாம் போயிடுச்சு. அது குட்டான விஷயம் தான். பட் எனக்கு வந்துட்டு ஓகே ஃபைன், இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்துட்டு பிளாக் வித் கோல்டன் ஷேடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. இதோட காஸ்ட் வந்துட்டு 1750. இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த saree எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த சாரீஸில் ஒரு சில கலர்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. சப்போஸ் நான் எடுத்த சாரீஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். vannavel.comல போய் நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து வெப்சைட்லேயும் இருக்கும். அண்ட் தென் இந்த ஷேடு எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிளிட்டர் ஷேடு. அண்ட் இது வந்துட்டு லைக் எனக்கு வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டு இந்த saree ஒரு லுக்காக இருக்கும். சீரியஸாக இதுக்கு வந்து நான் அப்போவே ப்ளவுஸ்லாம் யோசிச்சுட்டேன் இந்த அளவுக்கு கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த saree எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த saree இதில் நிறைய ஷேட்ஸ் இருந்தது. கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஷேட் இருந்தது. அண்ட் தென் இந்த saree வந்து எடுத்தேன். இது நேம்லாம் எனக்கு தெரியல, சத்தியமாக மறந்துட்டேன். அண்ட் உள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன், இந்த பாடி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வச்சு தான் இருந்தது. ஸோ இந்த saree வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்டாக போன டைம் எடுத்த saree எல்லாமே க்ரீனாகவே எடுத்துட்டேன். அதனால் இந்த டைம் கொஞ்சம் கலர் மிக்ஸ்டாக எடுக்கலான்ட்டு யோசித்தேன். ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் தான் வந்து என்கிட்ட இருக்க ப்ராபப்ளி கலர்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரீனும் பிங்க்கையும் அவாய்ட் பண்ணிடணும், வேறு கலர் ஷேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கலர் எடுத்தேன். ரெட்டு, பிங்க்கு, க்ரீன் இந்த 3 கலர் என்கிட்ட நிறையா இருக்கும். அண்ட் பர்பிள். ஆனாலுமே மறக்க முடியாமல் இந்த பிங்க் எடுத்துட்டேன். என்னால் இது பண்ணவே முடியல. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் என் ஃபேவரட் ஷேடு க்ரீன். இது வந்துட்டு இந்த வயறு ஊசி புட்டா டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த saree. ஸோ இந்த saree வந்துட்டு ஸ்கின்னுக்கு இது ஒரு மாதிரி வளவலன்ட்டு சூப்பராக இருக்குது இந்த saree. இந்த சாரீக்கு இந்த கோல்டு ஷேட் போட்டால் பக்கா. அண்ட் இந்த saree தான் எங்களோட ஐகானிக் saree. இந்த saree எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 ப்ளஸ் சாரீஸ்க்கு மேலே, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ப்ளஸ் சாரீஸ்க்கு மேலேயே நல்லா சேலான saree இது. ஸோ இந்த சாரியில் நான் ஒயிட் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் வித் பிங்க் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஷேட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து முந்தி மட்டும்தான் இந்த ஒர்க் இருக்கும். இது ரொம்ப சீப். இது வந்து லைக் ரொம்ப பாடியில் எல்லாமே பிளைன் தான். இது நார்மல் saree. இது வந்து ஒரு 600 ரேஞ்சில் தான் இருந்தது saree. ஸோ இந்த saree ஒன்று எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக இத்தனை சாரீஸை வந்து என்னோடய வண்ணவலுக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு என்னோடய சேலரியாக வந்திருக்கு. ஏன்னா ப்ராபர்லி ஃபேமிலி எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணால் சம்திங் ஒன்று கொடுத்தா அது வரணும்ல நமக்கு. அதனால தான் இது வந்து நான் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு இந்த சாரீஸ் என்னோடய சேலரி. ஸோ இதில் எந்த saree நல்லா இருக்குன்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் என் பொட்டியில் எங்கள் அம்மா சும்மா துருத்தி வச்சுட்டாங்க. அதுவும் நான் நீட்டாக பேக் பண்ண போகிறேன். இதுதான் இப்போ என்னோடய நைட் ஒர்க்கு. மயில் கேக்கில் ஒரு வாய் கொடுத்துட்டேன். சாப்பிட்டு இப்படி கொண்டிகிட்டு இருக்கா பாரு. கடிக்கிறதுக்கு தான் வருவோம். உள்ள பாவமே பார்க்கவே கூடாது. மயில் இந்த கேக் இப்போ காப்பி வாங்கி குடிப்போம். அஸ்கி நாய் எவ்வளோ வெள்ளையாக இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் பாருங்களேன், செம்மண்ணு போய் வயக்காட்டில் போய் ஆட்டாடி மூஞ்சே ப்ரௌன் நாயாக மாறிடுச்சு. தொடக்கூடாது நம்ம இவரை, வெறி புடுங்கி இவரு அடிக்கிறதுக்கு ஒரு வரா. ஸ்டூபிட்